சமீபத்தில் அந்தணன் ஒரு வீடியோவில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லி எடுத்து காட்டியிருந்தார். நிறைய நடிகர்கள் ரசிகர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க படத்தை பார்க்குற ஒரு கருவியாக தான் பார்க்குறாங்க. ரசிகர்கள் மேலே யாருக்கும் மரியாதையோ அக்கறையோ கிடையாது. ரசிகர்கள் இல்லை அப்படின்னா நடிகர்கள் இந்த அளவுக்கு உயரமாக போக முடியாது. அவங்களுக்கு அந்த செல்வாக்கு, புகழ் இது எல்லாமே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போக முடியாது. ஆனால் அந்த ரசிகர்களை உயிராக மதிக்கிறது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நிறைய நடிகர்கள் இருக்காங்க, மேடை அப்படின்னு கூட பார்க்காம ரசிகர்களை திட்டுவாங்க. டேய் வாடா போடா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. விஜயை கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரசிகர்கள் நிறைய பேர் கூச்சலிட்டு இருக்காங்க. உடனே டேய் அப்படின்னு கத்துவார். அது ஏன், அவங்க ரசிகர்கள் தானே, தம்பிங்களா கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, இவர் சொன்னால் கேட்க மாட்டாங்களா அப்படிம்பார் கத்தும்போது. அப்போ உங்களுக்காக வந்தவன் அவனை தம்பிகளா கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லலாம்ல. டேய், இப்போ ரசிகர்களை இப்படி தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, டேய் டேய்ன்னு. அது ஒரு மேடை நாகரிகம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இப்படியெல்லாம் கத்துறாங்க. உங்களை விட 1000 மடங்கு ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் எந்த ஒரு மேடையிலையும் ரசிகர்களை வாடா போடா அப்படின்னோ அல்லது வேறு ஏதாவது திட்டியோ நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். நான் சொல்கிறேன், ரஜினி இத்தனை வருஷமாக திரையுலகத்தில் இருக்கார். ஒரு ரசிகனையாவது மேடையில் டேய் போட்டு கூப்பிட்டுருப்பாரா, சும்மா இருங்கடான்னு சொல்லியிருப்பாரா? ரஜினி சாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் உள்ள பந்தம் கண்டிப்பாக வேறு எந்த நடிகர்களுக்கும் அமையாது. இந்த மாதிரி அந்தணன் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அவ்வளோ உங்களெல்லாம் விட 1000 மடங்கு ரசிகர் கூட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சியா? ஒரு நாள் கூட ஒரு ரசிகர்களை டேய்னு சொன்னதே கிடையாது. இவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது சந்தானம் லிங்கா படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் பேசுவார். சூப்பர் ஸ்டார் அவ்வளோ ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு வந்தாலும் அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் ரசிகர்கள் அவங்கள பார்த்து அவங்க கூட ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு தான் போவாங்க. அதன் பிறகு தான் போய் தூங்குவாங்க. அப்படி தூங்கி மறுபடியும் 4 மணி 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்ட்டு சந்தானம் பேசியிருப்பார். இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது இந்த மாதிரி ஒரு நடிகரை வெறித்தனமாக நேசிக்கிற ரசிகர்களையும் நான் பார்த்ததில்லை. அதே போல் ரசிகர்களை இந்த மாதிரி உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு நடிகரையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சந்தானம் சொல்லியிருப்பார். அது 100% கரெக்டான ஒரு விஷயம். தலைவர் என்னை வாழ வைத்த தெய்வங்களான ரசிக பெருமக்களே அப்படின்னு சொல்கிறது அவர் வெறும் உதட்டளவில் சொல்கிற விஷயம் கிடையாது. அவர் மனசில் இருந்து சொல்கிற விஷயங்கள் தான் அது. முடிந்த அளவுக்கு ரசிகர்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை தலைவர் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதே போல் ரசிகர்கள் இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிறத தலைவர் இன்று வரையும் கடைபிடிக்கிறாங்க. நிறைய நடிகர்கள் ஆரம்பத்தில் அதை கடைபிடிப்பாங்க, பட் கடைசியாக விட்டுருவாங்க. தலைவரை பொறுத்தவரையும் இப்போ வரையும் அவர் ரசிகர்கள் மேலே காட்டுற அந்த அக்கறையும் அன்பும் கண்டிப்பாக வேறு எந்த நடிகரும் எந்த ரசிகர்கள் மேலேயும் காட்டிட முடியாது. அதனால தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ரசிகர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.